அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக முழு வழிகாட்டல்களையும் நமக்கு செய்திருக்கிறார். இஸ்லாம் அரைக்குறை மார்க்கம் அல்ல. இஸ்லாம் காம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான மார்க்கம், விசாலமான மார்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் எச்சு துப்புவதிலிருந்து, மலசலம் கழிப்பதிலிருந்து, பிரயாணம் செய்வதிலிருந்து, ஆட்சி செய்வது வரை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒன்று விடாமல் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில், இந்த குர்ஆனில் சொல்லி தராத ஒரு விடயமே கிடையாது. குடும்பவியல், பொருளியல், அருளியல், இல்லறம், ஆன்மீகம் எல்லா துறைகளையும் படித்து தந்து ஏக இறைவனின் அருளை பெற்று இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அத்துணை வழிமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டித் தந்தார்கள். ஒரு மனிதன் திருமணம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், பெற்றோருடன் எப்படி நடக்க வேண்டும், பள்ளிவாசலில் எப்படி இருக்க வேண்டும், பிரயாணத்தில் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், எது ஹலால் எது ஹராம், எது கூடும் எது கூடாது, இதை செய்யலாம் இதை செய்ய முடியாது, இதை செய்தால் என்ன நன்மை, இதை செய்தால் என்ன தீமை, யாரும் எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்விடம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் இன்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் இன்று உலக வாழ்க்கைக்குரிய ஒரு அடிப்படை தேவையாக, ஒரு அடிப்படை அம்சமாக கருதி செயற்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு துறைதான் பொருளாதாரம், எக்கனாமிக். சகோதரர்களே, அந்த பொருளாதாரம் இஸ்லாம் விரிவாக பேசிய ஒரு துறை. கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், எது முடியும் எது முடியாது, எது வேணும் எது இயலாது, அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத் தெளிவாக சொன்னார்கள். இன்னல் ஹலால பையின், ஹலால் தெளிவானது, வல் ஹராம பையின், ஹராமும் தெளிவானது, வ பைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத், ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் இடையில் சில குழப்பமான விடயங்கள் இருக்கிறது. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதை பற்றி அறிவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இன்று வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, முஸ்லிம்களுடைய வியாபார துறையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை இறக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான, ஒரு பயங்கரமான ஒரு பாவம் தான் வட்டி. சகோதரர்களே, வட்டி வட்டி என்பது இந்த மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தடை செய்த ஒரு பயங்கர குற்றம். சாதாரண ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வட்டியோடு சம்பந்தப்படாதவர்கள், இந்த ஹராத்தோடு சம்பந்தப்படாதவர்கள் இங்கே குறைந்து கொண்டே செல்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் தடுத்து விட்டால் அதை செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த அனுமதியும் கிடையாது.